நேற்று லாங் ஃப்ராக் கட்டிங் வீடியோ போட்டிருந்தேன்ல, அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் நெக்குக்கு டிசைன் பண்ணுறதுக்காண்டி கட் பண்ணிக்கிறேன். 2 இன்ச் கழுத்து அகலம், 5.25 பக்கத்தில் கழுத்து இறக்கம் வச்சுருக்கேன். இது ஃப்ரண்ட் நெக். இது ரெண்டு இன்ச் அளவு எடுத்துட்டு அதில் வளைவாக கட் பண்ணி தைச்சிருக்கேன். இந்த வளைவு வெட்டும்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கழுத்து வரைஞ்சதை விட கொஞ்சம் அகலமாக வச்சு வெட்டினோன்னா நல்லாயிருக்கும். அந்த கர்வ் முடிகிற இடத்துல மட்டும் கொஞ்சம் அந்த கழுத்து அகலத்தை விட கொஞ்சம் வெளில போய் வெட்டணும். இந்த நெக் வெட்டும்போது நம்ம கேன்வாஸ் வச்சு தான் வெட்டணும். நம்ம சும்மா அப்படியே கிளாத்லேயே வச்சு வெட்டினோன்னா அது கழுத்தில் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். கேன்வாஸ் வச்சு வெட்டினோன்னா நல்லா ஸ்டிப்பாக அழகாக ஒட்டி நல்லா வந்துருக்கு. இப்போது மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்தை மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கேன்வாஸ் கட் பண்ணியிருக்கோம்ல அதை வச்சு தையல் போட்டு வேகமாக தைக்காமல் அந்த வளைவு வர்ற மாதிரி பொறுமையாக நிறுத்தி தைச்சோன்னா அழகாக வந்துடும். நம்ம அதை திருப்பி தைக்கும்போது ஊசியை உள்ளே இறக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து நகர்த்தணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வளைவாக அழகாக தைச்சி எடுத்துக்கலாம். ரொம்பவே அழகாக வந்துருந்துச்சு இந்த டிசைனு. இப்போ நம்ம அந்த கேன்வாஸ் அளவுக்கு அந்த டிசைன் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு ஒவ்வொரு வளைவுக்கும் உள்ள கட் கொடுத்து அப்போதான் நமக்கு திருப்ப நல்லா வரும். ஒவ்வொரு வளைவுக்கும் கட் கொடுக்கணும். இப்போ நமக்கு திருப்பை எடுக்க நல்லா ஈஸியாக இருக்கும்.
இப்போ நமக்கு அழகாக வளைய வந்துருச்சு. இப்போ அதில் வந்து மடக்கி நல்லா ஒரு தையல் போட்டுருவோம் வளைவா. இதே மாதிரி தான் பொறுமையாக நிறுத்தி அந்த வளைவு அழகாக நீட்டாக தச்சு முடிச்சிடலாம். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு. பேக்குக்கும் இதே நெக் தான் வச்சுருக்கேன். அதை தச்சு எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டும் பேக்கும் நமக்கு நெக் ரெடி ஆயிடுச்சு. இது ஃப்ரண்ட் நெக்கு, இது பேக்கு. ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து ஸ்லீவுக்குமே இதே டிசைன் தான் கொடுத்துருக்கேன். அதையும் இதே மாதிரி கர்வாக வெட்டி தச்சு எடுத்துக்கலாம். இதுவும் அதே அளவு தான், 2 இன்ச்சு 2 இன்ச்சு வச்சுட்டு மார்க் பண்ணி ஸ்லீவ் டிசைன் கட் பண்ணி தச்சு எடுத்துக்கலாம். இதுவுமே கைக்கு அவ்வளோ அழகா வந்துருந்துச்சு. நான் இதை ரெண்டா மடிச்சு கேன்வாஸ் வெட்டியிருக்கேன். 2 கைக்குமே சரியா வந்துடும் இது. இதுவும் அதே மாதிரி தான். மெயின் கிளாத் மேலே நல்ல பக்கம் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் வச்சுட்டு நம்ம கட் பண்ண கேன்வாஸை அதுக்கு மேலே வச்சு அழகாக வளைவாக தையல் போட்டுட்டு தச்சு எடுத்துடலாம்.
கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா தச்சு எடுக்கணும். அப்பதான் அந்த வளைவு அழகா வரும். நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த ஓரத்துல இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வளைவு எடுக்கிறதுக்காண்டி அந்த வளைவுல கட் கொடுத்துட்டு அங்கே திருப்பி அழகா ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃப்ராக்குக்கு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் முடிச்சிட்டோம், பேக் நெக் முடிச்சாச்சு, ஸ்லீவ் டிசைனையும் முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம அந்த முன்னாடி கொஞ்சம் டாட் பிடிப்போம்ல, ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டுக்கு ரெண்டு பக்கமேவும் ஒரு 4 இன்ச் அளவுக்கு டாட் பிடிச்சிக்கலாம். நாலு இன்ச் ஹைட்டுக்கு டாட் பிடிச்சிருக்கேன். இது பேக் பார்ட்டு, ஃப்ரண்ட்டுக்கும் பிடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு இப்போ ஃப்ரண்ட்டு பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதில் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடுறேன்.
அந்த குட்டி பஃப்புக்கு கட் பண்ணியிருந்தோம்ல, அதனால குட்டி குட்டி ஃப்ளீட்டாக வச்சு அழகாக தைச்சிட்டு ஸ்லீவ் தைச்சாச்சு. 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஸ்லீவ் டிசைனும் அழகா வந்துருந்துச்சு. அவ்வளோதான், ஸ்லீவ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃப்ரண்ட்டோட ஒரு சைடு மட்டும் கை அளவு எடுத்து உடம்பளவையும் எடுத்து அழகாக அந்த இடுப்பு சுற்றளவையும் கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். ஒரு சைடு மட்டும் போட்டிருக்கேன். இப்போ மேலே வந்து வேலை முடிஞ்சிச்சு. ஒரு சைடு தைக்காம இருக்கு, அது கீழே ஃப்ளீட் வைப்போம்ல, அதை வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் மேலேருந்து கீழே வரைக்கும். இப்போ இடுப்பு சுற்றளவு கணக்கு பண்ணி கீழே ஃப்ளீட்டு அழகாக எடுத்து தைச்சிக்கலாம். இப்போ ஃப்ளீட் வைக்க ஆரம்பிக்கிறேன். நமக்கு எந்த அளவு இடுப்பு சுற்றளவு வேணுமோ, நம்ம டாப் மேலே எவ்வளோ தைச்சிருக்கோமோ அதை கணக்கு பண்ணி கீழே ஃப்ளீட் எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஃப்ளீட் எல்லாம் வச்சாச்சு. இதுக்கு நம்ம லைனிங் ரெடி பண்ணி உள்ள அதையும் அதில் வச்சு ஜாயின் பண்ணிக்கணும். லைனிங் வந்து கீழே மடித்து அடிக்கும்போது 2 மடிப்பு ஒன்றா மடிக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு ஓரம் மடித்து தைச்சிட்டு திரும்ப ஃபுல்லாக அடிச்சுட்டு திரும்ப அடுத்த ஓரம் தைக்கணும். அப்போ தான் அந்த சுருக்கமாக வராமல் அழகாக நீட்டாக இருக்கும் லைனிங்.
2 தடவை ஒரே தடவை மடிச்சோம்னா அது ஒரு மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு நல்லா நீட்டா இருக்காது பார்க்க. இப்போ நம்ம மெயின் கிளாத் இருக்குல்ல அதோட லைனிங் வச்சு ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ளீட்டு எடுத்தாச்சு, அதில் லைனிங்கை வச்சுட்டு இப்போ நம்ம அந்த டாப்பில் மேலே இருக்குல்ல அதோட வச்சு அழகாக ஜாயின் பண்ணிடலாம். டாப்போட நல்ல பக்கத்தையும் நம்ம ஃப்ளீட் எடுத்துருக்கோம்ல அதோட நல்ல பக்கத்தையும் வச்சு தைக்கணும். அப்புறம் ஒரு சைடு நம்ம தைக்காம இருக்கோம்ல கை உடம்பு சுற்றல் எல்லாத்தையும் அதை இப்போ அளவுக்கு வச்சு அழகாக தைச்சி எடுத்துட்டு வந்துடணும். உடம்பு அளவு அதே மாதிரி இடுப்பு சுற்றளோ எவ்வளோ வேணும் நம்ம கணக்கு பண்ணி அளவு எடுத்துட்டு அந்த அளவுக்கு நேராக தையல் போட்டுருணும். அந்த ஃப்ளீட்டு கீழே வரைக்கும் அப்படியே சைடாக கொண்டு வந்துட்டு லைனிங்கும் மெயின் கிளாத்தையும் ஒன்றாவே தைக்காம சைடாக தையல் போட்டு வெளில எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து அதை தனித்தனியாக தான் தைக்கணும். மெயின் கிளாத்தை ஃபஸ்ட்டு உள்ள ரெண்டுத்தையும் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைனிங்கை வச்சு ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி தனித்தனியாக தைச்சோன்னா தான் அது அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ உள்ள மெயின் கிளாத் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு லைனிங் வச்சு தைக்க போகிறோம். இப்போ ஜாயின் பண்ணி தையல் போட்டுடலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. ட்ரெஸ் எப்படி இருக்குது பாருங்கள், அழகாக இருக்கா? அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. ட்ரெஸ் எப்படி இருக்கு பாருங்கள்.